ப்ளீஸ் சார். எவ்வளவு நடிப்ப? அவன் உட்கார வை. சார் ப்ளீஸ் சார். சாவதுக்கு முன்னால உண்மையை சொல்லு. திருப்பச்சாமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சார்? மரியாதையை உண்மை ஒத்துக்க. சார் எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு அட்வொகேட், ஆர்ட் பிலிம் டைரக்டர் எல்லா வேஷம் போட்டு போலீஸை ஏமாத்தலாம் நினைச்சியா? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். உண்மையா சொல்றேன் இத சார். பாரு அஸ்வின், உண்மையை சொல்றியா இல்லையா? ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன் மேடம். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது மேடம். வாயில வண்டி கடிக்க வாய் திறந்து சொல்லல. சிட்டில இருந்து அத்தனை கொலைக்கு காரணம் நீ நான் இல்ல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியவே தெரியாதா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு சார். சார் ஒருத்தனை கூட நான் பார்த்ததே இல்ல சார். நம்பதுக்கு நாங்க என்ன கேன பேரோட சார் இதே கேள்வி எத்தனை தடவை சார் கேட்பீங்க? ஆள்காலி இதே தான் சார் கேக்குறீங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா உன்னை விட்டுருவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் நடிக்கல மேடம். எனக்கு ஒண்ணும் தெரியல மேடம். இந்த நடிப்பெல்லாம் இங்க எடுபடாதல சார். நான் சொல்றது ஒரு வாட்டி கேளுங்க சார் ப்ளீஸ் சார். நீங்க காதல ஓபன் தானே எல்லாத்தையும் கொண்டு போட்டு இல்லன்னு சாதிக்காம பாத்தியா? சார் எனக்கு என்ன சார் தெரியும்? கடைசியா அவங்களை எங்கடா பார்த்த? சார் நான் எல்லாரையும் நான் சினிமால பார்த்தேன் சார். என்னடா உளறத? இப்படிலாம் பேசிட்டு இருந்த உன் காலை சுக்கா நொடிச்சு படுக்க போட்டுருவாமா? உளறற சார். வாயில போறது சார். சொல்லி வெளிய போறதுக்கு வழியை பாரு. இல்லன்னா அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் தெரியல சார். எனக்கு என்ன ஏய் இந்த பா கேக்குற கேள்விக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்ன ஆளை கொன்னே போட்டு மரியாதையா சொல். சார் எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல சார். சார் இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டேன் சார். நான் எல்லாத்தையும். சார் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாயபல எங்க நிக்காம பாரு. இருக்கிற வேலையில இவன் வேற. இத பாருங்க சார். டெஃபினட்டா இந்த ப்ராப்ளத்துக்கு அஸ்வின் தான் காரணமா இருப்பான். எப்படி கூட பழகின ஃப்ரெண்ட்ஸையே கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ கிளம்பிட்டோம் சார். வந்துட்டே இருக்கோம். எதா இருந்தாலும் கோர்ட்ல முடிஞ்சதும் பார்க்கலாம். யுவர் ஆனர், இதோ குற்றவாளி கொண்டில் இருக்கிறாரே அஸ்வின். இவர் தன் வாழ்க்கையை உதவி இயக்குநராக தொடங்கியவர். சாதாரண வெடிகுண்டிற்கு பதிலாக நிஜ வெடிகுண்டை வெடிக்க வைத்தவர் என்று இப்படத்தின் இயக்குநரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மேலும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டே தன்னுடைய போலித்தனமான வேஷங்களை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்று தன்னை பற்றி நன்கறிந்த நண்பர்கள் நிகிலையும் காதரையும் மிக கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார். தொழிலதிபர் திருப்பதிசாமி இவர் கேட்ட பணத்தை தரவில்லை என்ற காரணத்திற்காக அவரை கடத்தி நண்பர்களைப் போலவே கொன்றிருக்கிறார். மேலும் தான் காதலித்த பெண் இன்னொருவனுக்கு மனைவியாகிவிட்டார் என்ற காரணத்திற்காக அவர் மனைவி சௌமியாவையும் கற்பழித்து கொன்றுள்ளார். இவரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல இல்ல எல்லாம் போய் சொல்றீங்க. இந்த கொலை நான் பண்ணல ப்ளீஸ். சார் அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் ப்ளீஸ். ரிமாண்ட்ல இருக்க குற்றவாளிகிட்ட பேசக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாம போங்க சார். சார் நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம். இது உங்க பொண்ணா? இல்ல இது என் கசின் சிஸ்டர். ஐ அம் அட்வொகேட் உமா. அஸ்வினுக்கு நீங்க என்ன வேணும்? அவன் என் தம்பி சார். அப்பா அம்மா அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க மேடம். நோ நீங்க போய் சொல்றீங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லையா? அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்க யாராவது இருக்காங்களா? இல்ல அவனை சின்ன வயசுல இருந்து நாங்க தான் வளர்த்து படிக்க வச்சு அட்வொகேட் ஆகணும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான். இங்க பாருங்க, அவன் ஃப்ரெண்ட் நிக்கில் காதர் 2 பேரையுமே கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சௌமியாவை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான். இது என்னால் நம்ப முடியல. இத பத்தி உங்களுக்கு உண்மையில எதுவும் தெரியாதா? இல்ல போய் சொல்றீங்களா? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் எந்த குற்றமும் செஞ்சிருக்க மாட்டான். அவனுக்கு வேண்டாதவங்க யாரோ வேணும்னே அவன் மேல பழி சுமத்திருக்காங்க. அவன் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் மேடம். என்ன உளறீங்க?
உண்மைதான் சார் சொல்றேன். இப்ப நடக்க போற விசாரணையில நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அவனுக்கு தண்டனை குறையும். உண்மையை சொன்னா விடுதலை பண்றது கூட சான்ஸ் இருக்கு. ஓகே சார், உண்மை என்னங்கறத நம்ம கோர்ட்ல பார்க்கலாம். ஓகே, இப்ப நீங்க போலாம். என்ன மேடம் ரொம்ப குழப்புறாங்க, ஒண்ணும் புரியல. வேற ஆங்கில ட்ரை பண்ணி பாப்போம். ஸ்பெஷல் பிரான்ச் என்ன தலைவர சொல்லுங்க. என்ன ஆச்சு அவன் கேஸ்? அவனுக்கு 15 நாள் ரிமாண்ட் கொடுத்திருக்காங்க. டென்ஷன் ஆகாம விஷயத்த சொல்லுங்க. ரிமாண்ட்ல வச்ச நேரத்துல தான் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, அவனை நான் பாத்துக்கிறேன், கவலை விடுங்க. ஆய்வா அம்பவா என்னையா இதுல ஏதாவது சூழ்வாது வச்சிருக்கீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மேட்டர் வெளியே போகாம அவனை நான் பிடிக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு நானே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி தலைவர்.